friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சுவையான முட்டை சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முட்டை பிரியாணி பண்ணிருக்கோமா முட்டை சாதம் பண்ணிருக்கோமானே தெரியாது. அந்த அளவுக்கு பிரியாணி மாதிரியே ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து bachelors-க்குமே ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு வந்து பெருசா சைடு டிஷ்ஷே தேவைப்படாது. ஆனியன் ரைத்தா அந்த மாதிரி பச்சடியே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு உடைஞ்சதும் இதுல வந்து ஒரு பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் அந்த பிரியாணி ஸ்மெல் வரும், அதுக்காக தான். கூடவே 2 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. அடுத்தது இதுல வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். சின்ன சைஸ்னா 2 எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். அடுத்தது இதுல வந்து நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கடைசியா 1 டீஸ்பூன் போல மிளகாய் தூள். காரம் குறைவா போதும்னா கம்மியா சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது லைட்டா வேகட்டும். கூடவே இதுல வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம முட்டை சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 4 முட்டை எடுத்துர்க்கேன். முட்டை சேர்த்ததுமே நம்ம வந்து அதை கலந்துடக்கூடாது. முட்டை சேர்த்ததும் கொஞ்ச நேரம் விட்டு நம்ம கலக்கணும். அப்பதான் வந்து முட்டை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓரமா ஒதுக்கிக்கோங்க. ஒரு சைடில் மறுபடியும் 2 டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் முட்டை நல்லா பொரிஞ்சு வரும். எண்ணெய் சூடானதும் முட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 2 3 4. கடைசியாக முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு இது கீழே கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து முட்டை வந்து கொஞ்சம் பெருசா அழகா துண்டு துண்டா வந்திருக்கு. முட்டை ரெடியா இருக்கு. அடுத்தது இதில் வந்து நம்ம சாதம் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப் பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாஸ்மதி அரிசி சேர்த்தா பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கும். அப்படி இல்லைன்னா சாதாரண சாப்பாடு அரிசி நம்ம எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும். வேக வச்ச சாதத்தை உள்ள சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அழகா நம்ம கலந்துட வேண்டியது தான். அவ்வளோதான். டடா, நம்மளோட சுவையான முட்டை சாதம் ரொம்ப சூப்பராக சுலபமாக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். ஓப்பன் பண்ணதும் நல்ல வாசனையாக இருக்கும். டிஃபன் பாக்ஸ் நல்லா காலியாக வரும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே பிரியாணி மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.